நடப்பு சேம்பியன் அணிக்கு எதிராக ஒரு தரமான சம்பவம் என்று தான் சொல்ல வேண்டும். குஜராத் மற்றும் கொல்கத்தா அணிகள் மோதிய போட்டியில் முதலில் விளையாடிய குஜராத் அணியின் தொடக்க வீரர்கள் 3 பேரும் எதிர் அணியை ஒரு வழி செய்து விட்டனர். சாய் சுதர்சன் தொடர்ந்து அவரது தரமான பேட்டிங்கை ஆடிக்கொண்டிருக்கிறார். சுப்மன் கில் ஒரு சில போட்டிகளில் சொதப்பினாலும் அவரும் ஒரு தரமான பேட்ஸ்மேன் தான். சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 52 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார். சுப்மன் கில் 55 பந்துகளில் 90 ரன்கள் அடித்து ஆட்டம் இழந்தார். ஜாஸ் பட்லர் 23 பந்துகளில் 41 ரன்கள் மற்றும் தமிழக வீரர் ஷாருக்கான் 5 பந்துகளில் 11 ரன்கள் அடித்தார். மொத்தம் 20 ஓவர்களில் 198 ரன்கள் குஜராத் அணி எடுத்தது. கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் இது ஒரு பெரிய இலக்கு அல்ல. கொல்கத்தா அணி லாங் பேட்டிங் லைன் கொண்ட அணி என்பதால் எளிதாக அடித்து வெற்றி பெறுவார்கள் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் நடந்தது வேறு. குருபாஸ் ஒரு ரன்னில் வெளியேறினார். கேப்டன் ரகானே சிறப்பாக விளையாடி 50 ரன்கள் அடித்து அவுட் ஆனார். வெங்கடேஷ் ஐயர் 14, ரெங்கோ சிங் 17, ரசல் 21 ரன்கள் எடுத்து வரிசையாக அவுட் ஆகி நடையை கட்டினர். இம்பாக்ட் பிளேயராக ரகுவம்சியை முதல் விக்கெட் விழுந்தவுடன் இறக்கி இருக்க வேண்டும். மிகப்பெரிய தவறை செய்தது கொல்கத்தா அணி. அவரை 8வது விக்கெட்டுக்கு இறக்கினார்கள். 13 பந்துகளில் 27 ரன்கள் அடித்தார். 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் மட்டும் அடிக்க முடிந்தது கொல்கத்தா அணியால். குஜராத் அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. குஜராத் அணி பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட்டது. அதிகமாக ரன் அடித்தவர் பட்டியலில் சாய் சுதர்சன் முதல் இடத்தில் இருக்கிறார். அதிக விக்கெட் எடுத்தவர் பட்டியலில் பிரசித் கிருஷ்ணா முதலிடத்தில் இருக்கிறார். பாயிண்ட்ஸ் டேபிள் 8 போட்டிகளில் விளையாடி 6இல் வெற்றி பெற்றதால் குஜராத் அணி முதல் இடத்தில் உள்ளது. குஜராத் அணியில் தான் அதிக தமிழக வீரர்கள் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.